என் தங்கப்பிள்ளையே, மகாலய அமாவாசை நாளில் சமீபத்தில் உன் இல்லத்திலிருந்து இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு மனம் விட்டு பேச வந்திருக்கின்றது. அந்த ஆத்மா உன்னோடு பேசுவதற்கு கிடைத்த கடைசி வாய்ப்பு இது. அந்த வாய்ப்பினை அவர்கள் தவறவிட விரும்பவில்லை. அதுபோல நீயும் அவர்களோடு பேச வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால், அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால், உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதே. இன்றோடு அவர்கள் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நாள் வந்து விட்டது. மகாலய அமாவாசையோடு அவர்கள் இத்தனை நாளும் இங்கிருந்து உனக்கு செய்த விஷயங்கள் எல்லாமுமே நிறைவு பெறுகின்றது. அப்படியானால் என் குழந்தை, அவர்களோடு பேச நீ நினைத்தது, அவர்கள் உன்னோடு பேச நினைத்தது என்று எல்லாவற்றையும் இன்று என் மூலமாக உன்னிடத்தில் தெரிவிக்க நினைக்கின்றார்கள். அதற்கு உன் அம்மா நான் சம்மதம் தெரிவித்து இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மை விட்டு ஒருவர் நிரந்தரமான பிரிவை சந்திக்கிறார் என்றால் அது உன்னை விட அவர்களுக்கு தான் மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும். ஏனென்றால் நீயாவது மற்ற உறவுகளோடு பழகுகிறாய். அந்த ஒருவர் மட்டும்தானே சென்றிருக்கின்றார். மற்றவர்களோடு நீ நல்லபடியாக பேசி பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு இருக்கின்றது. அவர்களினுடைய இழப்பை மறக்க வேண்டிய ஒரு நிலையும் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நீயும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அடுத்த கட்டத்தை நீயும் நகர்த்தி செல்லத்தான் வேண்டும். இப்படியே இருந்துவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கான நிலை என்னவென்று யோசித்து பார்த்தாயா? அவர்களுக்கு அங்கே யாரை தெரியும்? யாரோடு பேசுவார்கள், யாரோடு பழகுவார்கள்? புதிய உலகம், புதிய மனிதர்கள் என்று அவர்களினுடைய சூழ்நிலை அங்கு வேறாக இருக்கும். அப்படியானால் ஒரு புதிய உலகத்தை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு தான் கடினமல்லவா? தன் குடும்பத்தை பிரிந்து தனித்து விடப்பட்ட நிலையில், அதுவும் உயிரில்லாத ஒரு ஆத்மாவாக அவர்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களினுடைய மனது பட்ட வேதனை என்னவென்று நீ உணர வேண்டும். என் குழந்தையே, என்னவோ அவர்களை நினைத்து நீதான் இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருப்பதாக எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் இத்தனை கஷ்டங்களை அவர்களுக்கு தானே கிடைத்திருக்கிறது. அவர்களே அதை புரிந்து கொண்டு, அந்த சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு, நம்முடைய நிலை இதுதான் என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அங்கு அவர்கள் சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிட்டார்கள். நீயோ இங்கு இருக்கின்ற இந்த நிலையை உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்று எண்ணி சந்தோஷமாக வாழாமல், தேவையில்லாமல் பல விஷயங்களுக்குள் தலையிட்டு தேவையில்லாத இன்னல்களை தூக்கி சுமந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி ஒரு நிலை இனி உன்னை தாண்டி செல்ல வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கடந்து செல்ல வேண்டும். நீயோ இருக்கின்ற நேரத்தை சந்தோஷமாக அனுபவிக்காமல் தேவையில்லாத எண்ணம், சிந்தனை, வஞ்சனைகள் என்று எப்பொழுதும் மற்றவர்களை பற்றியே யோசித்து கொண்டிருப்பதும் முறையாகாது. அது சரியான விஷயமும் ஆகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக நினைவில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. உன்னை சுற்றிலும் உன் அம்மா உன்னை தொடர்ந்து வருவதற்கு காரணமும் இதுதான். என் பிள்ளையே, அவர்கள் இப்படி தன் வாழ்க்கையின் ஒரு பாதியை முடித்து மறுபாதியை முழுமையாக அனுபவிக்காமல், சந்தோஷத்தை முழுமையாக பெறாமல் இங்கிருந்து சென்று கொண்டிருக்க நேரத்தில் நீ அவர்கள் வாழாத வாழ்க்கையையும் சேர்த்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றல்லவா நினைத்திருக்க வேண்டும். அதை விடுத்து அவர்கள் என்னவாக ஆனார்களோ அதையேவா நீயும் பெற நினைப்பது? நிச்சயமாக இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் தெய்வம் வந்து நின்று உனக்கு கொடுத்த பிறகும் அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறாய் என்றால் நீ தெய்வத்தை அவமதித்ததற்கு சமம் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளுமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு விஷயங்களும் தெரிய வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு புரிய வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லா நிலையிலும் எல்லா விஷயங்களும்
உன்னுடைய கவனத்திற்குள் வந்துவிட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அதி அற்புதங்களை நிச்சயமாக தரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட காயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றி நிலை உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமே தவிர ஒருபோதும் உன்னை இந்த வாழ்க்கையில் சிறுமைப்படுத்திவிடக்கூடாது. அடுத்தது என்ன, இனி நடக்கப் போவது என்ன என்று என் பிள்ளை நீ யோசித்து யோசித்து மனம் வருந்தியது எல்லாம் போதும். இனியாவது உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை எல்லாம் நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தொடங்கு. சரி, அந்த ஆத்மா உன்னோடு அல்லவா நேரடியாக பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறது. நான் பேசி நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றேன். இன்று அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு நான் இடைஞ்சலாக இருக்க விரும்பவில்லை. வாய்ப்பை கொடுத்தவளே அந்த வாய்ப்பை தட்டி பறிக்க நினைக்கவில்லை. இதோ பேசுவது அந்த ஆத்மா, குரலை கொடுப்பது உன் அம்மா நான் என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாக்கினைக்கு. எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? நான் இங்கிருந்து செல்வேன் என்று நினைக்கவில்லை. என் வாழ்க்கை இத்தோடு முடிந்துவிடும் என்று நான் நினைத்ததே கிடையாது. எத்தனையோ கனவுகளை சுமந்து கொண்டிருந்தேன். அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், நம்மை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எல்லாம் பல கனவுகள் எனக்குள் இருந்தது. எவ்வளவோ ஆசைகளை எவ்வளவோ கனவுகளையும் சுமந்த என்னுடைய மனது ஒரு நொடியில் எல்லாவற்றையும் இழந்து, என் உடலையும் நான் இழந்து, நான் ஒரு ஆத்மாவாக மாறிவிட்டேன். ஆரம்பத்தில் என்னை பிரிந்ததை எண்ணி நீங்கள் கலங்கினாலுமே வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்று பல அறிவுரைகளுக்கு பிறகு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் இங்குதான் உங்களிடத்தில் நான் ஒரு சிறு குறைபாடை கண்டேன். அது என்ன தெரியுமா? வாழ்க்கையை நான் இழந்த நேரம் நான் புரிந்து கொண்டேன். நாம் இருந்த நாட்களில் இன்னமும் சந்தோஷமாக இருந்திருக்கலாமோ? நாம் எதையெல்லாமோ தொலைத்து விட்டோமே. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நாம் தொலைத்து விட்டோமே. நாம் இதையெல்லாம் நினைத்து இப்பொழுது வருந்தி எந்த பலனும் இல்லை. இருக்கின்ற நாட்களில் சந்தோஷமாக வாழ்ந்திருந்தோமானால் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை நமக்கு கடினமாக தோன்றி இருக்காது. வாழும் நாளில் நான் என் மகிழ்ச்சியை தொடவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் யாருடனாவது பிரச்சனை, எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு கவலை, கஷ்டம் என்று கண்ணீரோடும் வேதனையோடும் இந்த வாழ்க்கை நடந்து சென்று விட்டது. எனக்கு தோன்றியது எல்லாம் ஒன்றுதான். நாம் எதையெல்லாம் தொலைத்தோமோ அதையெல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரும் தொலைக்கக்கூடாது. என்னை போல ஆத்மாவாக மாறிய பிறகு வருந்துவதை விட இருக்கும் காலங்களில் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வர வேண்டும். நாம் இருக்கின்ற காலம் நமக்கு கிடைத்த வரம். ஒவ்வொரு பொழுதும் விடிவது தெய்வம் நமக்கு கொடுத்த வரம். அந்த வரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இனிமேலாவது எதையுமே எண்ணி கலங்காது. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் போராடு. இருக்கின்ற நேரத்தை உனக்காக பயன்படுத்து. எப்பொழுது எந்த நொடி மரணம் வந்தாலும் நாம் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்ற ஏக்கம் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. மரணம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம். யாருக்கு முன்னால் வரும், யாருக்கு பின்னால் வரும் என்பது மட்டும்தான் இங்கு கேள்விக்குறி. எல்லோருமே மரணத்தை எதிர்நோக்கித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை உணர்ந்தாலே இருக்கின்ற நேரத்தை நாம் சந்தோஷமாக கழிக்க எண்ணி விடுவோம். நம்முடைய உறவுகள் என்று யாரிடத்திலும் பகைமை வளர்த்து கொள்ளாமல் எப்பொழுதும் சந்தோஷமான சிந்தனைகளோடு வாழ வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற குழப்பங்கள் என்று ஒவ்வொன்றும் இங்கு மற்றவர்களை வாழ விடாமல் செய்து விடுகிறது. இப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் வேறறுத்து
இனிமேலாவது எல்லோருடனும் ஒற்றுமையாக இருந்து நல்லபடியாக வாழ்ந்தால் அதை காண்கின்ற எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். நான் படுகின்ற கஷ்டம் யாருக்கும் வேண்டாம். ஆனாலும் நான் இதை பழகிக்கொண்டேன். இனிமேல் இதை மாற்ற முடியாது என்பதனையும் நான் புரிந்து கொண்டேன். அதனால் நீங்களாவது எந்த ஒரு நிலையிலும் கிடைத்த நேரத்தை வீணடிக்காமல், இந்த வாழ்க்கை கொடுத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல், தெய்வத்தின் அன்பு கொண்டு நிம்மதியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டுத்தான் முடிக்க வேண்டும். எப்பொழுது, ஏன் அடுத்த நொடியை இந்த வாழ்க்கை முடிவதாக இருந்தாலும் கூட இந்த நொடி நமக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். இந்த நொடி நீ சந்தோஷமாக இருந்திருக்கிறாய் என்பது உனக்கே தெரிய வேண்டும். அப்படி இருந்தால்தான் எதுவுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய காயங்களை உனக்கு கொடுக்காது. அப்படி இருந்தால்தான் எந்த விஷயங்களும் உனக்கு மிக பெரிய அளவில் வேதனைகளை கொடுக்காது. எல்லாமும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதொரு நம்பிக்கையை கொடுக்கும். மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக எப்பொழுதும் வாழச் சொல்லும். நான் ஒரு உதாரணம் போதாதா? இதற்கு மேலும் என்ன வேண்டும்? இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். இன்று மகாலய அமாவாசை நேரத்தில் எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டேன். நான் பேசிய வார்த்தைகளை சரியாக பற்றி கொண்டு நீங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொண்டால் அது போதும், எனக்கு அது ஒன்றே எனக்கு போதும் என்று நான் விடைபெறுகின்றேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். நான் எங்கிருந்தாலும் உங்களை நான் நிச்சயமாக நினைப்பேன். இது போன்ற மகாலயபட்ச நாட்களில் இல்லத்திற்கு வந்து தங்கியிருந்து எல்லோரையும் பார்த்துவிட்டு உங்கள் குறைகளுக்கு நான் நிச்சயமாக ஒரு தீர்வு கொடுத்து செல்வேன். என்னை பற்றி யாரும் கலங்க வேண்டாம். உங்களுக்குரிய நேரத்தை வீணடிக்கவும் வேண்டாம். நான் விடைபெறுகிறேன். என் குழந்தையே, ஆத்மா பேசிய வார்த்தைகளை கேட்டாயா? அவர்களின் மனதில் இருக்கின்ற குமுறல்களை என்னவென்று கேட்டாயா? சந்தோஷத்தை எப்பொழுதும் உன்னகத்தே வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். எந்த நொடி, எந்த நேரம், யாருக்கும் எதுவும் உத்திரவாதம் இல்லை எனும் பொழுது நாம் எதையுமே சரியாக பெற்றுக்கொள்ள முன்னேறி வர வேண்டும். கிடைத்த நாட்களையும் கிடைத்த நிமிடங்களையும் வீணடிக்காமல் நல்ல நிலையை உணர்ந்து நாம் பேரதிசய வாழ்வு நிச்சயமாக அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாது. என் குழந்தையே, உனக்கான நேரம், உனக்கான விஷயங்கள் என்று நிச்சயமாகவே உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. வராகி சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் இந்த வாழ்க்கையில் இனிமேலாவது உன்னை தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடுகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கவனமாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். நல்லது நடக்கும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நிரந்தரமாக எடுத்துச் சொல்லும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இனி எதற்குமே நீ வருந்தாமல் இருந்தாலே அது போதும். எதற்குமே நீ கலங்காமல் இருந்தாலே அது போதும். வராகி சொன்ன விஷயங்கள் இந்த நாளில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பலன்களை கொடுக்கட்டும். தேடி வந்த ஆத்மா உன்னை மகிழ்ச்சியோடு தானே வாழச் சொல்கிறார்கள். எதற்குமே தேவையில்லாத விஷயங்களுக்குள் நுழைந்து உன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதானே சொல்கிறார்கள். அப்படியானால் அவர்களினுடைய எண்ணங்களுக்கு இப்பொழுதாவது மதிப்பு கொடுத்து இனியாவது இருக்கின்ற நாட்களில் கிடைக்கின்ற நேரங்களை சந்தோஷமாக நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். அதுவே அவர்களுக்கும் நிச்சயமாக முக்தியை கொடுக்கும். அதுவே அவர்களுக்கும் நிச்சயமாக மன அமைதியை கொடுக்கும். இந்த நாளில் நீ நிச்சயமாக மிக பெரிய அளவில் நம்பிக்கை கொண்டு இந்த ஆத்மாவிற்கு நீ நன்றி சொல். நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டிய காலம். கலங்காமல் இரு. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.